வாழும் காலங்கள் முக்கியம் அல்ல, உங்கள் வாழ்க்கையின் முடிவு முக்கியம். ரெண்டு இருக்குது. ஒன்று ஜீவன், அதில் படித்தாங்கல்ல லூக்கா 7ஆம் அதிகாரம் 13-14, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை 7, 13, 14. 14ஆம் வசனம், 14ஆம் வசனத்துடைய கடைசி சொற்றொடர் அதை கண்டுபிடிக்கிறவர்கள், நான் பேசும் வார்த்தை சரிதானா, என் செயல் சரிதானா? ஹலோ, எனக்கு பலன் இருக்குது, அடிக்கடி நான் சொல்லுவேன் இந்த வார்த்தையை. ஒருவரை வீழ்த்துவது முக்கியம் அல்ல, நான் விழாதிருப்பது முக்கியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் பாத்தியா வீழ்த்திட்டேன், அவர் இனிமேல் பேச முடியாது, நாக்க புடுங்கிற மாதிரி கேட்டேன், அவர் வாயை அடைச்சிட்டேன். ஹலோ, வீழ்த்துவது முக்கியம் அல்ல, நான் விழாதிருப்பது முக்கியம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், அவன் மரத்தை வெட்டினான், வீழ்த்தினான், ஆனால் தெய்வீகம் போயிடுச்சு. அந்த இரும்பு தெய்வீகம், மரம் மனுஷீகம். He lost his divinity. வெட்டும் போதே இது போயிடுச்சு, கோடரி போயிடுச்சு. இரும்பு தெய்வீகத்தை, அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை குறிக்குது. இரும்பு நேச்சுரல், அதாவது தாது உலகம். மரம் இயற்கை உலகம். இயற்கை இருக்குது, ஆனால் தெய்வீகம் போயிடுச்சு. என்ன பிரயோஜனம்? மரத்தை வெட்டிட்டேன், ஆனால் என் தெய்வீகமே போயிடுச்சு. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, மரத்தை வெட்டணும் இல்லையோ, என் தெய்வீகம் என்னை விட்டு போயிடக்கூடாது. என்னுடைய தெய்வீக சுபாவம் என்னை விட்டு, அதுக்கு நிறைய சவால்கள் உண்டு, அறைகோவல்கள் உண்டு. இன்னைக்கு காலத்தில் சொன்னேன், சர்ப்பங்கள் உண்டு, முறுமுறுப்பு உண்டு, விரோதங்கள் உண்டு, கல்லறி உண்டு. கூட இருக்கிறவங்களே செம்மையாய் தோன்றுகிற மாதிரி பேசுவாங்க. நொகமை சொன்னாள், எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு ஒரு பிள்ளை பிறக்காது, நீ இள வயசு, எனவே நீ உங்கள் வீட்டுக்கு போயிடு, அம்மா வீட்டுக்கு போயிடு, ஒரு கல்யாணம் பண்ணிக்க, உங்களுக்கு சந்ததி வரும். அன்னைக்கு கூட சொன்னேன், எந்த ஒரு பொண்ணாவில் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா வானான்னு சொல்லுவாங்களா? என்ன பண்றாங்க? அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா வேணான்னு சொல்லுவேன்னு கேட்டேன். 5 மணிக்கு ரெடி ஆகிடுவேன், நைட்டே பெட்டி படுக்கலாம் கொண்டுடுவேன், ஏன்னா அம்மா வீட்டுக்கு போகிறோம். அதை இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இட் சீம்ஸ் ரைட் பட் இட்ஸ் நாட் ரைட். ஆங்கிலத்தில் அவங்க போட்டாங்க, இட் சீம்ஸ் ரைட் பட் இட் இஸ் நாட் ரைட். அவள் சொல்லுவது நல்லதாக இருந்துச்சு, உனக்கு இள வயசு, அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறா, கர்த்தரும் கூட இருப்பார், கர்த்தரை ஆசிப்பார். அது பொய்யான வார்த்தை. ஹலோ, அந்நிய தெய்வம், அந்நிய கடவுள், அந்நிய நாடு, அந்நிய மொழி, அந்நிய கலாச்சாரம், அங்கே எப்படி கர்த்தர் இருப்பார்? என்ன பார்க்குறீங்க?